ஏசையா உன்னால் கூடும் எல்லாம் கூடும் என்று சொல்லி மகனாக்கி எல்லாம் கூடும் உன்னால் கூடும் என்று சொல்லி மகனாக்கி ஐயா என்று சொல்லி மகனாக்கி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாழ்பவரே உயிர் தருபவரே சோஸ்திரம் ஏசையா என்னுள்ளிருந்து கரத்தை நீட்டி அதிசயம் செய்பவரே என்னுள்ளிருந்து கரத்தை நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அன்பில் நிறைந்தவரே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே சுத்தமாக்கி உன்னதத்தில் உயர்த்தி வைத்தீ உமது ரத்தம் கொண்டு சுத்தமாக்கி உன்னதத்தில் உயர்த்தி வைத்தீ ஐயா சகலம் எனக்கு தந்தீ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாழ்பவரே உயிர் தருபவரே சோஸ்திரம் ஏசையா ஹல்லேலூயா அவருடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் சுத்திகரித்தது இந்த பாவங்கள் அல்ல 100% பரிசுத்தமா ஹல்லேலூயா ஒரு குறைக்கல எல்லா பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா எல்லா பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா எமக்கு விடுதலை தந்தீரையா எமக்கு விடுதலை தந்தீரையா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்தில் வாழ்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா சோஸ்திரம் ஏசையா ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம் மறுபடியும் நாங்கள் திருவிருந்து எடுப்போம் எல்லாரும் கொடுத்தாச்சா திருவிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நெரு சிஸ்டர்ஸ் மறந்த எல்லாரும் கரங்களை தட்டுங்க புதுசாக வந்திருக்காங்க கரங்களை தட்டுறா கையில் இருக்காங்க ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சந்தோஷம் கண்டது திருவிருந்து என்பது தேவன் உங்களுக்கும் எனக்குமாக செய்து முடித்ததை ஞாபகப்படுத்துறது அவரோட புதுசாக இன்னைக்கு ஒன்றும் செய்கிறேன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்தெழுந்தார் 2025 வருஷத்துக்கு முதல் ஈஸ்டர் சண்டே அவர் உயிர்த்தெழுந்தார் ஹல்லேலூயா ஸோ அதை நினைவு கூறுகிறோம்
மரணத்தை வென்றார், எங்களுக்காக மரணித்தார், எங்களுக்காக சபை பண்ணினார், எங்களுக்காக சிலுவையிலே துடித்தார், எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 13:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் தேங்க் பண்ணி அதை பிட்டு எல்லாம் பீங்க சொன்னபடியே செய்வோம். அதை பிட்டு நீங்கள் வாங்கி குசியுங்க சாப்பிட. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் செய்தது just remind yourself செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போது எல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதினால் உங்கள் சரீரம் பெர்ஃபெக்டா இருக்கலாம். அவர் எங்களுக்காக என்ன செய்து முடித்தாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. He was our substitute. He took our place and he has given his place. So his body was broken, hence your body cannot be broken. Hallelujah. And இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது என்ன செய்தால் உங்களோட suffering is over because he suffered enough. His body was broken. And நீங்கள் ரத்தம் சிந்தி கஷ்டப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. மெலனி வாரீங்களா? Hallelujah. கரங்களை தட்டி மக்களை வரவேற்றுக் கொள்வோம். Hallelujah. Gracious and loving words. What kind of words come out of your mouth? Are they words of love and grace, or words that pierce like a sword? The Bible says in Proverbs 12, verse 18, there is that speaketh like the piercings of a sword, but the tongue of the wise is health. The latter is your life. Your words are to bring healing to the bruised and mend the brokenhearted. Don't utter words that destabilize others and rob them of their self-esteem. Support, uplift, bless, and minister grace to others with your words. Your mouth is a tool given to you by God for edification, not for vengeful, hateful, or disdainful words that endanger strife or contention. Take a cue from Jesus. He always spoke uplifting, building, comforting, inspiring, and soul-stirring words. Those who heard him speak in Bible days couldn't get enough of his word. Even the common people, according to the Bible, heard him gladly. His words brought them relief, hope, faith, and love. The Bible says in Ephesians 3, verse 17 to 19, that Christ may dwell in your hearts by faith, that ye being rooted and grounded in love, may be able to comprehend with all saints what is and length and depth and height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. To be filled with God is to be filled with love, because God is love. God's love is shed abroad in your heart by the Holy Spirit, but expressed through your words and actions. Therefore be known for gracious and loving words. Everyone, including children, should be comfortable around you, because they know that every word from you will build them up and improve their self-esteem. Your life should be a blessing to everyone. Make up your mind to be a source of peace and joy, reflecting Christ in everything you do. That doesn't mean everyone will be happy with you. Even Jesus wasn't accepted by everyone. Some opposed him, despite his goodness. But don't let that change your focus. Let your actions and words minister grace, edify others, and demonstrate the love of Christ. Prayer. Dear Father, I thank you for filling my heart with your love and grace. I speak words that edify, inspire, and build others. My life reflects your goodness and love. I'm a blessing to everyone around me, and my actions reflect the life of Christ in me. In Jesus' name, amen. Hallelujah.
Hallelujah, hallelujah. ஷோன் பாருங்களா? Hallelujah. Hallelujah. கேனியை கொண்டு வந்துருக்காங்க, கை தட்டுறாங்க. Be conscious of his abundant grace. For if by one man's offense death reigned by one, much more they which receive abundance of grace and of the gift of righteousness shall reign in life by one, Jesus Christ. Romans chapter 5, verse 17. The grace of Jesus Christ is a divine resource that every Christian must consciously take advantage of. The Apostle Paul, writing to Timothy, instructed him to be strong in the grace that is in Christ Jesus. In other words, take advantage of his grace. How do you take advantage of his grace? It starts with you being conscious of his grace at work in you. As you step out of your home to work to your other engagements, be fully aware that the grace of God is at work in you. The grace brings divine favour that works in your behalf, positions you for opportunities, and ensures you stand out. However, there's a key principle to remember. To continually experience favour working in your life, you must also show favour to others. Grace is not a one-sided experience. A person who has received grace becomes a distributor of grace. A man or woman of favour distributes favour. In doing so, favour continually flows back to them. The psalmist writes, "Many sorrows shall be to the wicked, but he that trusteth in the Lord, mercy shall compass him about." The word mercy here is from the Hebrew word chesed, which means covenant kindness. The covenant kindness is a special kind of kindness. It means God's divine favour that you cannot turn away from. As a result, he cannot but bless you. Knowing this, therefore, what should your response be? Psalm chapter 32, verse 11 gives the answer. Be glad in the Lord and rejoice, ye righteous, and shout for joy, all ye that are upright in heart. Hallelujah. Every so often, rejoice and shout for joy is your expressions of faith and gratitude for God's abundant grace at work in your life. Rejoice in the Lord every day. Get into your closet and have your moment of joyful celebration before the Lord. Shout for joy and declare, I am favoured of God. I walk in divine grace. His covenant kindness surrounds me. Hallelujah. Prayer. Dear Father, thank you for your grace at work in me, which has positioned me for favours everywhere, opening doors of opportunity and causing me to excel in all I do. I extend the same grace to others, walking in love. As I rejoice in your covenant kindness, your mercy and favour surround me every day. In Jesus' name, amen. Hallelujah. Thank you. Hallelujah. Praise the Lord. Dino இருக்கிறீங்களா? Dino அங்க போட்டாங்களா? President. Hallelujah. 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 Praise the Lord. Jemima, எடுத்து வாசிக்கிறீங்களா? Can you take some? Come. வாங்க ஜோவானா கரங்களை தட்டி. Hallelujah. நல்ல டின்னர், நல்ல சாப்பாடு இருக்கு. Enjoy yourself. வாங்க. We move from heaven. Behold, a king shall reign in righteousness, and princes shall rule in judgment. Isaiah chapter 32, verse 1. As Christians, though we are in the world, we are not of this world. Our kingdom is heavenly, and we reign and rule from there. No wonder he tells us to set our affection on things above, on heavenly realities. Colossians chapter 3, verse 2. Think from heaven, live from heaven, rule from heaven. Your authority is derived from God's kingdom, which is superior to all earthly powers. This can be likened to the operation of a country's military base, stationed in a foreign land. Even though that military base is physically located outside its home country, it functions as an extension of its government, wielding the full authority and power of its homeland. Every action, directive and purpose of the base reflects the instructions and visions of its home government. Likewise,
we are ambassadors of Christ, functioning with the power and jurisdiction of our heavenly kingdom. Our presence in this world is a declaration of heaven's will, as we manifest God's righteousness and judgment everywhere we are. 2 Corinthians chapter 5 verse 20 says, "Now then, we are ambassadors for Christ, as though God did beseech you by us. We pray you in Christ's stead, be reconciled to God." Walk in the consciousness of your heavenly identity, functioning as an extension of God's kingdom on earth. Establish His righteousness and judgment in your sphere of influence. Philippians chapter 3 verse 20 says, "But we are citizens of the state, commonwealth, homeland, which is in heaven." As citizens of heaven, we extend God's influence and dominion to the nations. The beauty of this divine arrangement is our identity and operations remain rooted in God's kingdom. Whatever we bind on earth is bound in heaven, and whatever we loose on earth is loosed in heaven. Matthew chapter 18 verse 18. Blessed be God. Prayer. Dear Father, I thank you for making me a king and a priest unto you, reigning with divine authority. I walk in the consciousness of my heavenly identity, functioning as an extension of your kingdom on earth. Through me, your righteousness and judgment are established in every sphere of influence, and my life is a manifestation of your power and dominion. In Jesus' name, amen. Hallelujah. Thank you. Hallelujah. Beautifully read. The Malihandi Varingla. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டலாம் அவன். Hallelujah. Happy Easter, everyone. Happy Easter. சுகபாழ்வுக்கான விசுவாசம். வேதத்தில் ரோமர் 4 அதிகாரங்களில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசத்தோடு மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர்களாக இருக்கின்ற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பன். நான் என்னுடைய பரம பிதாவை போலவே இவ்வாறு அர்த்தம் பண்ணுகிறேன். காணப்படாதவளை இருப்பது போல நான் அழைக்கிறேன். விசுவாசத்தோடு தேவ வாக்கை நான் பேசும் பொழுது என்னை சுற்றி இருக்கின்ற எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கின்றேன். அத்தோடு கேள்விகளுக்கு பதில்களையும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கொண்டு வருகிறேன். என்னுடைய மாம்ச கண்கள் காண்பதை நான் அப்படியே பேசுவதை தவிர்த்து எனக்கு என்ன வேண்டுமோ அவைகளை உருவாக்கப்படுத்தி கட்டளையிடுகிறேன். பிசாசு கொண்டு வருகின்ற அடையாளங்களையோ அறிவுகளையோ கண்டு நான் இயங்குவதில்லை. என்னுடைய சரீரத்துக்கு பூரணமான சுகத்தையும் என்னுடைய வாழ்வுக்கு செழிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். நான் என் தேவன் மீது பரிபூர்ண விசுவாசம் வைத்திருக்கிறேன். நான் விசுவாசத்தோடு தேவன் பேசியதை அப்படியே பேசுகிறேன். என்னுடைய விசுவாசம் தேவன் மீது அவருடைய வார்த்தையின் மீதும் இருப்பதனால் அவற்றை வெளிக்கொண்டு வருகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள என்னுடைய வெற்றியை நான் தக்க வைத்து வருகிறேன். உலகத்தில் எந்த மூலையில் நான் இருந்தாலும் நான் வெற்றியில் வாழ்கிறேன். ஆமென். நான் மேற்கொள்ளும் சவால்கள் எல்லாம் எனக்கு உணவாக மாறுகிறது. அந்த சவால்களே எனது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவசியமான படிகளாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய விசுவாசம் அநேக கனிகளை தருகிறது என்று நான் பகிரங்கமாக அறிவிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை என் வாய்
எனக்கு முன்பாக இருக்கின்ற தடைகள் எல்லாம் வீழ்ந்து சுக்கு நூறாகிறது. என்னுடைய வாழ்வு பாடத்தில் என்னை கட்டுப்படுத்தவோ மட்டுப்படுத்தவோ தோன்றும் மறுகள் எல்லாம் அஸ்திவாரம் இல்லாதது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெபம் கொண்டவா இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இன்றைய நாள் எல்லோருக்கும் வேறு சந்தோஷமான நாள். அதாவது ஈஸ்டர், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். இதை போல வாழ்க்கையில் எங்களுக்கு சந்தோஷம் கிறிஸ்தவராக எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இந்த சபை துவங்கி எங்களுக்கு 6 வருஷம். அதுக்கு முன்னமும் சின்ன சின்ன சபை துவங்கி இது வந்து ஒரு பொருளுக்காக இந்த சபை துவங்கி இப்போ 6 வருஷம். ஆண்டவர் என்று இதில் நடக்கிற அற்புதங்கள் ஆசிரியத்துக்கு அளவே இல்லை, சாட்சிகளுக்கு அளவே இல்லை. எப்பொழுதும் எண்ணத்திலும் இந்த சபை பாசமாய் மகன் மூலமாக அவற்றை அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாரையும் நான் சொன்னேன். எல்லாரையும் அவர் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் இருக்கு. எல்லோருக்கும் பரிபூர்ண வாழ்க்கை இருக்குது. இந்த சபையில் இருக்கிற இவர் பேசுகிற பாஸ்டர் பேசுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு மனிதனும் உறுதியாக கொண்டால் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி இல்லாமல் எப்பொழுதும் வெற்றியை காண்போம். தேங்க்யூ. தேங்க்யூ லோட். தேங்க்யூ. Praise God. Hallelujah. Hallelujah. அந்த டெலோ சிஸ்டர் பாருங்களா. Hallelujah. Hallelujah. டெலோ சிஸ்டர் கரங்களை தட்டி Hallelujah. Praise the Lord. Peace of God. Happy Easter. Happy Easter. பிதாவின் சித்தத்தையும் இயல்பையும் வெளிப்படுத்துதல்.